வாட்டர் மெலன் விக்ரம் கனி நான் பண்ணிட்டே இருக்கோம் ஷோவில் எஃப்ஜே வச்சுக்கோங்க. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 2வது ப்ரமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஜய் சேதுபதி வாந்தி எடுக்கிறது தான். ஐயோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்க. அவங்க பண்ணதுக்கு முதல்ல அவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும், நீ தான் சொன்ன, தெரிஞ்சு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நீ என்ன சொல்கிற, பாரு திவாகர் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு வாந்தி அடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு என்ன இளவுனே புரியல. கண்டிப்பாக இந்த இடத்துல விஜய் சேதுபதி சார்லாம் வந்துட்டு கமல் சார் கிட்ட கூட வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இவருக்கு எப்படி ரொம்ப ஹார்டாக புரிய வைக்கிறதுனே சுத்தமாக தெரியவே இல்லை. அவங்க வாந்தி எடுத்தாங்கன்னா அந்த மாதிரி நானும் வந்துட்டு வாந்தி எடுத்தால் எப்படி இருக்கும் பாரு உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன தெரியும், அது எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீயும் சும்மா சாஃப்டாக அதை வந்துட்டு லைட்டாக கிள்ளி விட்டு போயிடுறியே தவிர்த்து மற்றபடி வேறு எதுவுமே பண்ண மாட்டேற பார்வதியை. அது மோசமாக எல்லாரையுமே மார்க் பண்ணிக்கிட்டு தான் உக்காந்துக்கிட்டு இருக்கு. என்னவோ அவர் பயங்கரமாக வந்துட்டு திட்டா மாதிரி கீழே இருக்கவங்க வந்துட்டு கையை அசைச்சிக்கிட்டு கை தட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு எல்லோ கார்டாவது கொடுக்கணும், ஒரு வார்னிங்காவது கொடுக்கணும். ரொம்ப அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை விட ஹார்டாக புரிய வைக்கணும். நீங்கள் ஒரு பிஜே தானே, நீங்கள் பல பேரை பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு யாராவது இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்குமா, இதெல்லாம் வந்துட்டு உள்ளே இருக்கவங்களே பல வாட்டி கேட்டாச்சு. உள்ளே இருக்கவங்க அசிங்கமாக பல முறை திட்டியாச்சு. ஏன் மக்களும் பயங்கரமாக திட்டாங்க. இவர் அப்பப்போ லைட்டாக வந்துட்டு டச்சப் மட்டும் பண்ணி விட்டு போயிடுவார் பாருக்கு. எல்லாமே செஞ்சாச்சு, இருந்தும் மறுபடியும் அவங்க அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னும் பொழுது ஒரு எல்லோ கார்டாச்சும் கொடுக்கணும்ல. எதுவுமே கொடுக்காம சும்மா இது மாதிரி வந்துட்டு லைட்டாக பாரு டச் மட்டும் பண்ணு. பாரு இல்லைனா உங்களுக்கு கேம் ஓடாது, அதனால் பாரு என்ன பண்ணாலும் உள்ளே வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இதைத்தான் வந்துட்டு பிக் பாஸ் நமக்கு சொல்ல வர்றது. அதாவது வந்துட்டு என்னென்னா, பயங்கரமாக ரவுடிசம் பண்ணிக்கிட்டு ஊன்னு கத்திக்கிட்டு மற்றவங்கள பற்றி பின்னாடி பேசிக்கிட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு எனக்கு பயங்கரமாக பசிக்குதுன்னு சொல்லி பயங்கர ஆபாசமாக பேசிக்கிட்டு இப்படி பண்ணுற எல்லாரையுமே பிக் பாஸ் வந்துட்டு வெளியே அனுப்ப மாட்டார். கண்டென்ட்டுக்காக உள்ளேயே வச்சுருப்பார். இந்த கருமத்தை பார்த்து மக்கள் நாசமாக போகட்டும் அப்படின்றத பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்க அதை உள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோதான் விஷயம். ப்ரொமோவை பார்த்து நீங்கள் ஒன்றும் பெருசாக ஹைப் எடுத்துடாதீங்க. அப்பா பயங்கரமாக வாந்திருக்கு, அப்போ பயங்கரமாக திட்டிருப்பார் போன்ட்டு. அந்த மாதிரிலாம் எதுவுமே திட்ட மாட்டார். நீங்களும் ஒரு விஜய் தானே, நீங்கள் இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உக்காருங்கன்றவார். வேறு எதுவும் நடக்க போதில்லை. அடுத்து அந்த டாஸ்கில் நடந்து அரோரா வந்துட்டு ஆபாசமாக சித்தரிச்சாங்கல்ல, அதை பற்றியாவது இதை விட கொஞ்சம் ஆக்ரோஷமாக வந்துட்டு விசாரிக்கிறாரான்னு சொல்லி பார்ப்போம். குறைஞ்சபட்சம் ஒரு எல்லோ கார்டாவது கொடுத்து வார்னிங் கொடுங்கய்யா. அது கூட கொடுக்காம சும்மா ஏன்னா அவங்கள மாதிரியும் வந்துட்டு வாந்தி ஏற்றுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான்னு புரியல. காண்டா வருது விஜய் சேதுபதியோட காம்பேரிங்கை சொல்லி பார்த்தா, ஹோஸ்ட்டை பார்த்தா. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப மட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். அதாவது எப்படி வந்துட்டு கமல் சார் மாயா என்ன பண்ணாலுமே வந்துட்டு மாயாவை புகழ்ந்து மாயான்னு சொல்லிட்டு இருந்தாரோ, அந்த மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்துட்டு பாரு வந்துட்டு என்ன பண்ணாலும் லைட்டாக அப்படியே வருடி விட்டுட்டு போயிடுவார். பட் பயங்கரமாலாம் திட்ட மாட்டார். ஏன்னா திட்டினா பாரு அமைதியை உட்காந்துருவாங்கல்ல, அதுக்கப்புறம் எவன்டா ஷோ பார்ப்பான். ஸோ அதனால் வந்துட்டு திட்டலாம் மாட்டார். பாரு வந்துட்டு என்ன பண்ணாலும் கரெக்ட். அதுதான் விஜய் சேதுபதி சார். அது அப்பப்போ லைட்டாக திட்டுவாரை தவிர்த்துட்டு ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.